அக்கட தேசத்திலிருந்து ஹாலிவுட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் ராணியாக வலம் வரும் நடிகை ஒருவர் இதுவரை நடித்த 3 படமும் 100 கோடிக்கு மேல் வசூலை அள்ளியிருக்கு. அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, மாளவிகா மோகன் தான். தமிழில் ரஜினியோட பேட்ட படம் மூலம் அறிமுகமான மாளவிகாவுக்கு 2வது படமே விஜய்க்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் படத்தில் விஜயோட ஜேடி கதாபாத்திரத்திற்கு ஜோடியாக சாரு என்கின்ற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க மாளவிகா. மாஸ்டர் படத்தோட வெற்றி மாளவிகாவை பாலிவுட்டுக்கு கொண்டு போச்சு. அங்கு யுத்ரா உள்ளிட்ட சில படங்களில் கமிட்டான மாளவிகா பின்னர் பா ரஞ்சித் இயக்கிய தங்கலான் படம் மூலம் தமிழ் சினிமாவில் மீண்டும் கம்பேக் கொடுத்தாங்க. இந்த படத்தில் ஆரத்தி என்கின்ற ஆதிவாசி பெண் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருந்தாங்க. இதுவரை தமிழில் நடித்துள்ள 4 படங்களில் 3 திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த 3 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவிச்சிருக்கு. இந்த லக்கி சாம் நாயகிக்கு தற்போது கைவசம் அரை டஜன் படங்கள் இருக்குது. தற்போது தெலுங்கில் பிரபாஸ் ஜோடியாக ராஜா சாப் என்கின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வர்றாங்க. இது பேன் இந்தியா படமாக தயாராகி இருக்குது. இது தவிர மலையாளத்தில் மோகன்லாலுடன் ஒரு படத்திலும் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. தமிழ்லையும் நடிகை மாளவிகா மோகனின் கைவசம் சர்தார் 2 திரைப்படம் இருக்குது. BS மித்ரன் கார்த்திக் கூட்டணியில் உருவாகும் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க மாளவிகா. சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் ஃபோட்டோஷூட் நடத்துவதிலும் ஆர்வம் கொண்டவராக இருக்கும் மாளவிகா அதன் புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் பதிவிடுவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அவருடைய கவர்ச்சி தரிசனத்திற்காகவே அவரை இன்ஸ்டாவில் 43 லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர்.